I want to tell you something. ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆக்சுவல் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும், தமிழில் பார்த்து எல்லாம் வந்துருப்பீங்க, எங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன டிஸ்கஷன். ஏன் அப்படின்னா திடீர்னு வந்து தோணுச்சு, இந்த பைரசி அப்படின்றது வந்து இப்போ வரைக்குமே வந்து நினச்சி நிற்குது. அதுக்கெல்லாம் விதை போட்டது யார் அப்படின்னா வந்து தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வெப்சைட் தான். ஸோ அந்த வெப்சைட் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பைரசி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து திருட்டு சிடிக்கள் இருந்துச்சு, அதாவது சிடி அது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போலாம் அது வந்து அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து டிவிடி இருந்தால் தான் சிடியை போட்டு உள்ள பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து டெக்குகள் அழிந்த காலத்தில் சிடிக்களும் அழிந்து விட்டது. ஸோ அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து திருட்டு சிடியாக இருந்துச்சு, விசிடின்னு இருந்திருப்பாங்க. ஸோ வீடியோ கேசட்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அப்படியே குறைஞ்சு டொரண்ட் உள்ள வர ஆரம்பிச்சு. டொரண்ட் வந்ததுக்கப்புறமேல் வந்து இப்படி வந்து படத்தை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இந்த பைரசி அப்படின்றது வந்து கொண்டு வந்துச்சு. அது மட்டும் ரொம்ப இலகுவாயிருச்சு. ஒரு படத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு செட்டை அமௌண்ட்டை கொடுத்து நம்ம போய் திரையரங்கில் பார்க்குறதுக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவுமே ஈஸியாக வந்து ஃபோனில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. காலங்கலிகாலமாய் போச்சு. ஸோ அப்படின்றதுனால வந்து ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்குது. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா வந்து சின்னதாக ஒரு ஒப்பீனியமாக இருந்துச்சு. தட் மீன்ஸ் வந்து எனக்கு திடீர்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா படத்தையுமே இப்போ நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் பிஃபோர் த பூம் என்னன்னா வந்து என்ன சொல்கிறதுனா, பிஃபோர் த ஃபோன் இந்த பூமாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் வந்து நெட்வொர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ சீப்பராக இருக்குன்னு இப்போ எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் அதுக்கு முன்னாடி விதை போட்டது யார் அப்படின்னா அந்த தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்றவன் தான். ஸோ அவனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவன் எப்படி வந்தான், இப்போ அவன் வந்து எப்படி இருக்கிறான், அவனை ஏன் வந்து இப்போ வரைக்குமே கட்டுப்படுத்த முடியல அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் பைரசி இஸ் குட் ஆர் பேட் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்றவன் யார் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இந்த தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்றது நான் இருக்கும் பொழுது வந்து தட் மீன்ஸ் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஏஜ் வந்து இப்போ 20 ஆயிடுச்சா. ஸோ அப்படின்றப்ப வந்து இந்த தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்றது பூம் ஆனது 2011. அந்த டைமில் என்கிட்ட ஃபோன்லாம் கிடையாது. பட் இந்த நியூஸில் வரும், இந்த சின்ன பேப்பர்லாம் வரும், தமிழ் ராக்கர்ஸ்ன்றது ஒரு பயங்கர இதுங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த படத்தை வந்து வரதுக்கு முன்னாடியே வந்து பிஃபோர் ரிலீஸுக்கு முன்னாடியே நல்ல ஒரு பிரிண்ட்டில் வந்து ஃப்ரீ சோர்ஸாக ஓப்பன் சோர்ஸ் மாதிரி வந்து ஃப்ரீயாகவே வாங்கி வந்து விட்டுருவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து வந்தபோது ஒரு விதத்தில் பார்க்கும்போது செம சந்தோஷமாக இருந்துச்சு. பாடுறா செமடா பயங்கரமான ஆளாக இருக்கானே. ஏன்னா வந்து ஒரு ட்ரீம் இது தோணும்ல, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மாசா தெரியும் அப்படின்றதுனாலே சில பல கிறுக்குத்தனமான வேலைகள் பார்ப்போம்ல. அதனால் யார் பாதிக்கப்படுவான்றது தெரியாது, நம்ம போனால் மாசா இருக்கும் அப்படின்றதுனாலே சில பல விஷயங்கள் செய்யோம்ல. அந்த விஷயத்தில் வந்து தமிழ் ராக்கர்ஸ் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய படங்கள் வந்துச்சு, பாகுபலியில் அதில் தான் வந்துச்சு நினைக்கிறேன். அப்படி தான் வந்துச்சு, எனக்கு மறந்துடுச்சு. இப்போ வந்து ஈஸியாக ஆக்சஸ் இருக்குது, டெலிகிராம் இருக்குது. டெலிகிராம் உள்ள போய் வந்து ரெக்ஸி கேட்டோ சம்திங் இந்த மாதிரியான பாட்டில் போட அடிச்சோன்னா அவன் எடுத்து வந்து கொடுத்துறான். ஆனால் இதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் வந்து விதை போட்டது யாருன்னா தமிழ் ராக்கர்ஸ் தான். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப வந்து தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து வந்த உடனே வந்து அவங்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்து இனிமேல் வீட்டுக்கு வந்து தேட்டருக்கு போக தேவையே கிடையாது, ஃபோன்லேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது நம்ம ஒரு 100, 200, 300 வந்து ஆகும் ஆல்மோஸ்ட். பாப்கார்ன் அதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500 ருபீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தவங்களுக்கு ஈஸியாக வந்து கையிலே கன்வீனியண்ட்டாக இருக்குன்றப்ப ஏன் வந்து கவலை பண்ணும். இந்த தமிழ் ராக்கர்ஸ் 2011 தான் வந்து வருது. அப்படி வரும்போது தமிழ் ராக்கர்ஸ் ஃபஸ்ட்டு சின்ன ஒரு சின்ன ரேஷியோவில் தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய வைடான ஆடியன்ஸோ சம்திங் வந்து கிடையாது. ஒரு பைரசி வெப்சைட் கிட்டத்தட்ட இல்லீகல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பைரசியை வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து பணம் போட்டு அவன் வந்து படம் எடுப்பான், நம்ம ஈஸியாக பார்த்துட்டு போகிறதுனால சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. 2011 இது சின்ன அளவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து தட் மீன்ஸ் வந்து 2011 அப்போ தான் வந்து பில் பண்ணி இந்த மாதிரி தமிழ் ராக்கர்ஸ் ஒன்று இருக்குதுரா, அதில் வந்து படத்தெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியுன்ற அளவுக்கு போகிறாங்க. அது அப்படியே கொஞ்சமாக வந்து பீக் ஆகி தட் மீன்ஸ் வந்து இது எந்த அளவுக்கு வந்து வந்துச்சு, இந்த மக்களிடையில் வந்து எந்த அளவுக்கு போய் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து ஏன்னா ஃப்ரீ சோர்ஸாக வந்து எப்படி போய் எந்த டைமில் சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஜியோ இவங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து அந்த நெட்வொர்க் அப்படின்ற விஷயத்தை வந்து சீப்பராக கொடுக்கும்பொழுது இவங்களுடைய அந்த கீழே பில்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இந்த பைரசியை இன்னும் கொஞ்சமே வந்து எலாபரேட் பண்ணி அவங்க வந்து மாட்டாத அளவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. ஸோ அப்படின்றதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் வந்து எல்லா விஷயமே வந்து கிடச்சி. ஏன்னா நெட்வொர்க் சீப்பாக இருக்கும்போது அவங்களால வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு இந்த படத்தெல்லாம் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது. நான் 2-3 படங்கள்லாம் சொல்கிறேன். அந்த படம்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா அப்படின்னா வந்து இந்த டாக்ஸி வாலா சடுகுடு வண்டின்னு அஜய் தேவர்கொண்டா நடித்த படம் அதெல்லாம் வந்து ஹெச்டியாகவே வந்துச்சு. அதுக்கப்புறமேல் வந்து நிறையா படங்கள் வந்துச்சு. அப்புறம் சிங்கம் 3 நினைக்கிறேன், சிங்கம் 3 வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்க. This is an unwanted statement irrelevant to the current situation.
ஸோ அதை வந்து அவரே வந்து பேசியிருப்பாப்புல, க்ரீன் ஸ்டுடியோ அவரே வந்து பேசியிருப்பார். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப வந்து இந்த அளவுக்கு வந்து இது வளர்ந்துருக்கு. இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றத வந்து பின்னாடி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிச்சு. வெறும் தமிழ்நாடு ஆடியன்ஸுக்கு மட்டும் இருந்த வந்து ஒரு ஆக்சஸை தாண்டி அவங்க வந்து இந்த செட்டைன் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் போடுவாங்க அப்படின்னு இருந்தது போக வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. என்னென்னா அந்த ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஆகிட்டேன், சிண்டிகேட் மாதிரி ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் வந்து இந்த அறிவு இருக்குதோ அந்த மாதிரி மீன்ஸ் வந்து இதில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து படத்தை அப்லோட் பண்ணலாமா என்ன நினச்சாங்கன்னு தெரில. வெறும் தமிழ் படங்களை மட்டும் போட்டுட்டு இருந்த அந்த ஒரு வெப்சைட்டு அதுக்கப்புறம் போக ஆல் ஓவர், தட் மீன்ஸ் வந்து வேர்ல்டில் என்ன படம் இருந்தாலுமே எடுத்து உள்ளே போடுற அளவுக்கு கொண்டு வந்து நிட்டாங்க. பாலிவுட் ஃபிலிம்ஸு, ஹாலிவுட்டு அவங்களோட ஓன் லாங்குவேஜில் போட்டதுனால இந்த படம் வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் இருக்குன்றதுனால எல்லாம் இந்தியா ஃபுல்லாக வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. ஏன்னா அப்பப்போ வந்து வெளியே வந்து ஒரு மாதிரி பைரசியை பற்றி வெளியே வருது அப்படின்னா தமிழ் ராக்கர்ஸ்ன்ற பேர் வராமல் அந்த பைரசின்ற ஒரு விஷயம் வரவே வராது. ஸோ அப்படின்றதுனால தமிழ் ராக்கர்ஸ்ன்றது பயங்கரமாக அந்த பூம் ஆக ஆரம்பிச்சு. அவங்க எவ்வளவோ விஷயங்கள் பண்ணி வந்து தடுக்கணும், முடக்கணும்னு வந்து நினச்சாங்க. பட் அவங்களால வந்து பண்ண முடியல. அது ஏன் அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இப்போ அந்த வெப்சைட் எப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹோஸ்ட் ஒருத்தர் இருப்பான். ஹோஸ்ட்டுன்றதுக்கு டொமைன்றதுக்கு ஹோஸ்ட் அப்படின்னா வந்து யார் வந்து நடத்துகிறாங்களோ அவங்கள தான் வந்து ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. டொமைன் அப்படின்றது யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ், நான் இந்த அட்ரஸில் வந்து இது நடத்துகிறேன்ப்பா, ஒரு சத்திரம் இல்லை ஹோட்டல் வச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோட்டல் வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து இந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த அட்ரஸ் தான் டொமைன்னு சொல்லுவாங்க. இந்த டொமைன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இப்போ tamilrockers.com அப்படின்னு இருக்குல்ல, இந்த தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்றது சப்டொமைன் ஆகவும் இந்த .com அப்படின்றது தான் வந்து டொமைன் ஆகவும் வந்து கருதப்படும். அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இப்போ வரைக்குமே வந்து ஆக்சஸ் இருக்குது. தட் மீன்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டெலிகிராம்குள்ளே போகலாம். நெட் மிரர்னு ஒன்று இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸுக்கு பதிலாக நெட் மிரர்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஊறப்பட்ட ஃப்ரீயான ஒரு பைரசி உலகத்திற்குள்ளே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து எப்படி வந்து இதுலேருந்து டேக்கிள் பண்ணி தப்பிச்சாங்க அப்படின்னா வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க யூஸ் பண்ண விஷயம் என்னென்னா வந்து டொமைன் வந்து மாற்றி வந்து வச்சுப்பாங்க. சப்டொமைன் வந்து ஒன்று இருக்கும், அவங்க பேர் வந்து முன்னாடி அப்படியே இருக்கும். தமிழ் ராக்கர்ஸ்னாலே இருக்கும். அந்த .com .net .red அதுதான் டொமைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து இவங்க போய் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக ஆர் சம்திங் வந்து அவங்க வந்து ஒரு அவங்க அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து என்னுடைய படத்தை இவங்க எடுத்து வந்து வெளியே விடுறாங்க, ஸோ அப்படின்றதுனால நீங்கள் அதை வந்து பேன் பண்ணுங்க அப்படின்ற ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்படின்றதுனால யார் வந்து அதனுடைய ஓனர் அந்த மாதிரி போய் கேஸ் போடுவாங்க, அவங்க செக்யூரிட்டி ஆர் சம்திங் அவங்ககிட்ட இருக்க இன்டெலிஜென்ஸை வச்சு அந்த ஒரு பேஜை வந்து முடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஓகே அதை முடக்கணும், என்ன வேறு ஒரு டொமைன் போட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு விடுது மாதிரி ரொம்ப பெருசாக வந்து போயிட்டே இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன் சிண்டிகேட் மாதிரி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் அரெஸ்ட் ஆனா அப்படின்னா வந்து 3 பேர் அதுக்கு இருக்கான். அது எந்த மாதிரியான விஷயங்களை செயல்படுதுன்னே வந்து தெரியாது. இந்த தமிழ் ராக்கர்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துருக்கும், அருண் விஜய் வந்து சொல்லியிருப்பாரு. அவங்க லைட்டாக வந்து அது உண்மையாக காட்டியிருப்பாங்க. எப்படி சொன்னார் அப்படின்னா வந்து வீடியோ ஒரு பக்கம் இருந்து வருமாமா, ஆடியோ ஒரு பக்கம் இருந்து வரும். அதை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி அதில் ஏதாச்சும் வந்து விஷயங்கள் வந்து தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த ஆடியோ கிளியரன்ஸ் ஒழுங்காக இல்லைனா அதுக்கு தனியாக ஒரு விஷயங்கள் வச்சு ஆடியோ என்ஹான்ஸ் பண்ணுறது, வீடியோவை என்ஹான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து வச்சு தான் வந்து அவங்க அந்த படத்தை வந்து வெளியே விட்றாங்க அப்படின்றாங்க. அதாவது அது ஒரு ஃப்ரீயான ஒரு விஷயம் தான், ஒருத்தர் கஷ்டப்பட்டு எடுக்கிறான், அதை அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க நம்ம பார்க்கணுன்றதுக்காக ஆடியோ என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, வீடியோ என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக அவங்க ரிஸ்க் எடுத்து வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது சிரிக்கக்கூடிய விஷயமானு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா படம் போட்டு எடுத்தவங்க வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க. அதை ஒரே நாளில் வெளியே வர்றது அப்படின்றது தான் ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால வந்து கவர்மெண்ட்னால வந்து ஒன்றுமே பண்ண முடியலன்னா சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா வந்து அதோட டெக்னாலஜி அப்படின்றது இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. தட் இஸ் த ரீசன் இப்போ வரைக்குமே தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்றது பேர் மட்டும் மாறி இருக்குது. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார் வந்து உள்ளே வந்தப்போ, ஓடிடி வந்தப்போ கரெக்டாக வந்து அந்த 2000 சம்திங் அந்த ஒரு கேட்டகரி 2018-16 அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி தமிழ் ராக்கர்ஸ் வந்து மொத்தமாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக என்னாச்சு அப்படின்னா வந்து தமிழ் பிளாஸ்டர்ஸ் அப்படின்ற இன்னொரு பைரசி ஒரு வெப்சைட் வந்து உள்ளே வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப வந்து அதுக்கான காரணம் இப்போ தமிழ் ராக்கர்ஸ் ஏன் வந்து பேன் ஆச்சு அப்படின்னா வந்து ஓடிடி அந்த டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்ததுக்கப்புறம் சம்திங் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு இருக்குல்ல, இப்போ டொமைனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டொமைன் ப்ரொவைட் பண்ணுறதுக்குன்னு சில பல வெப்சைட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வெப்சைட்ஸ்குள்ளெல்லாம் போய் ஒவ்வொரு வெப்சைட்டுக்காக போய் வந்து இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் ஆர் சம்திங் வந்து இந்த மாதிரி பேர் இருந்தால் வந்து அந்த ஒரு வெப்சைட்டை வந்து உள்ளே விடாதீங்க, ஆர் சம்திங் டொமைனை வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாதீங்க. டொமைன் ப்ரொவைட் பண்ணால் தான் வந்து ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டோட பேர் தான் டொமைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து
வந்து இந்த மாதிரி வந்து வெப்சைட் வச்சுட்டு டொமைன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்காதீங்க, கொடுக்கறதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லி ஒவ்வொன்றா அடித்து தூக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப இந்த நெட்ஃப்ளிக்ஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த டொமைனை ப்ரொவைட் பண்ணுற ஒரு பேஸ் இருப்பாங்கள்ல, தட் மீன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நீ சப்டொமைன் தமிழ் ராக்கர்ஸ்னு எவனாச்சும் இருந்தாலும் அடிச்சு தூக்கு அப்படின்ட்டான். ஸோ அப்படின்றதுனால தமிழ் ராக்கர்ஸ் மொத்தமும் பேன் ஆகி அப்போ அவன் சாகலை. அப்போ இன்னுமே வந்து இன்னொரு அகேடாக போய் தமிழ் பிளாஸ்டர்ஸ் அப்படின்னு வந்தான். இப்போ தமிழ் எம்மின்னு இருக்கான். இப்போ வரைக்கும் பைரசி அந்த வெப்சைட்டை மூடவே வந்து முடியறதில்ல. அப்படின்னு இருக்கிறப்ப வந்து எந்த மாதிரியான விஷயங்களை வச்சா வந்து இவங்களால வந்து கட்டுப்படுத்த முடியும்னா நோ ஒன் கேன் ஸ்டாப் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா பிகாஸ் அப்படின்னா இப்போ ஏஐ வந்துருச்சு அப்படின்றதுனால அவங்களோட வீடியோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்து பைரசியில் ஒரு விஷயம் வந்து பார்த்துருப்போம். அப்படின்னு இருக்கிறப்ப வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை வந்து திருட்டுத்தனமாக எடுக்கிறான் அப்படின்னா அது கிளாரிட்டி உடையும் எல்லாமே வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு படத்தை வந்து அவன் எடுத்து வெளியே விட்றான் அப்படின்னா அவ்வளோ கிளாரிட்டியாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ என்ஹான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஏஐ வந்துருச்சு. ஸோ அப்படின்றதுனால அவனுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும், அவன் எப்படிப்பா அதில் சம்பாதிக்கிறான் அப்படின்றது வந்து உனக்கு தோணும். எப்படி சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவன் வெப்சைட்டில் ஒன்று வரும் சரிங்களா, அந்த வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக ஆடு கசகசன்னு வரும். கூகுள் அவங்களுக்கு வந்து பணம் கொடுப்பான். அட் த சேம் டைம் அவனுக்கு வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. அந்த பார்த்தீங்க அப்படின்னா பைரசி பார்த்தீங்க அப்படின்னா பெட்டிங் ஆப்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த பெட்டிங் ஆப்ஸ்லாம் ஆல்சோ அவன் ப்ரொவைட் பண்ணுறான். ஸோ ப்ரொவைட் பண்ணுறதுனால அதுலேயும் ஒரு செர்டைன் ரெவன்யூ வருது. ஸோ அப்படின்றதுனால அவன் நல்லா கொளுத்த காசு சம்பாரிச்சிட்டு தான் இருக்கான் நம்மளை வச்சு. ஏன் அப்படின்னா வந்து ஒரு வெப்சைட்டில் அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ ஆட் போடணும் அப்படின்றத கூகுள் முடிவு பண்ணுவான். அப்படின்றக்கிறப்ப அவனுக்கு ஒரு பலத்த ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக போய்கிட்டே தான் இருக்கும். சரி ஓகே, இவங்களை பிடிக்கவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா பிடிக்கவே முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா ஊறப்பட்ட தலைவரித்தனம் பண்ணிவிட்டு தட் மீன்ஸ் வந்து ஃபோர்ஜரி பண்ணுறதுக்கு ஊறப்பட்ட வெப்சைட்ஸும் ஊறப்பட்ட ஆக்சஸும் இப்போ வந்துருச்சு. அப்படின்றதுனால இவங்க இது வரைக்குமே வந்து மாட்டவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து இது ஒருத்தங்கிட்ட தான் இருக்குது, ஹோஸ்ட் ஒருத்தன் தான் சொல்லவே முடியாது. அவன் முகமுடி மாட்டிட்டு எல்லாருமே இருக்கிறானுங்க. ஏன்னா 2-3 இடத்துல அரெஸ்ட்லாம் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், கேரளாவில் நிறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து இவர் தான் வந்து என்னதுன்னா வந்து இவர் தான் வந்து ஹோஸ்ட், இவர் தான் தமிழ் ராக்கர்ஸே கண்ட்ரோல் பண்ணுறார். அவன் கிடையாது. அவன் இல்லைனாலுமே வந்து வேறு டொமைனை வச்சு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இது எல்லாருமே வந்து பார்க்குறதுனால நான் சொல்கிறேன். ஸோ அந்த பைரசி வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து மேலேயே வந்து கொடுத்துருப்பான். ஒரு டைமெல்லாம் வந்து ரெக்யூர்மெண்ட்டே போட்டிருந்தான். பணம், அதாவது வீடியோ எடுத்து கொடுத்தா நான் பணம் கொடுக்குறேன், ஒரு வீடியோக்கு வந்து 2000 வந்து கொடுக்குறேன். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து நீ பணம் கொடுத்து ஒரு 200 ரூபா கொடுத்து ஒரு படத்துக்கு போய் அங்கே வீடியோ கேப்சர் பண்ணி இந்த மெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு செர்டைன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு போட்டிருந்தான். எனக்கு அது ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஓப்பனாகவே போடுறான், இந்த மாதிரி வந்து எனக்கு பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா நான் உனக்கு ஒரு செர்டைன் அமௌண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து ஒரு வெப்சைட் ஒன் தமிழ் எம்மில்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் தான் என்ன சொன்னா அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து கொடுத்த அப்படின்னா ஐ ப்ரொவைட் சம் மணி ஃபார் யூ அப்படின்னு வந்து போட்டிருந்தான். அப்படின்னு போட்டோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா அது இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதை வந்து யார் மூலியமாக வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னு இது வரைக்குமே வந்து தெரியலை. அவங்க ஐபி அட்ரஸை வச்சோ அந்த மாதிரி வந்து ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் தே ஆர் யூசிங் VPN ஆர் சம் இல்லீகல் ஆப்ஸ் டு ப்ரொவைட் தீஸ் டைப் ஆஃப் ஸ்டப்ஸ் அந்த மூவிஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருனாலையும் பார்க்க முடியும். அந்த மெயின் திங் இது என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வரதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே எடுத்து இங்கே வந்து கொடுத்துட்றான். எல்லாருமே மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பைரசியில் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது இப்போ வந்து என்ன பண்ணாலும் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. பிகாஸ் இன்னும் போக போக ஏஐ வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதால அவங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. இதனால் பாதிக்கப்படக்கூடியது யார் அப்படின்னா வந்து நிச்சயமாக சொல்கிறது என்னென்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்றத சொல்லி ஆகணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க பணம் போட்டு ஊறப்பட்ட விஷயங்களை வந்து எடுத்து வந்து செஞ்சுருக்காங்க. அப்படின்ட்டு இருக்கிறப்ப நீங்கள் தேட்டர் போய் பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ அப்படின்றது ஜென்ரேட் ஆகும். இதை வந்து சொல்லத்தான் வந்து முடியும். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அது அவங்களோட மைண்ட் செட். ஏன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குல்ல. இப்போ வந்து தேட்டருக்கு போனால் ஒரு செர்டைன் அமௌண்ட் வந்து செலவாகும். அந்த எல்லாத்தையும் கணக்கு பண்ணல. இப்போ வந்து டிக்கெட்டோட விலை ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 ரூபான்னு வச்சுப்போம். 200 ரூபா, அப்புறம் குழந்தைங்க அதெல்லாம் வந்து போனாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் பாப்கார்ன் செலவு, அப்புறம் வண்டி செலவு, அலைச்சல் அப்படி இப்படின்னு போட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு 500லேருந்து ஒரு 600 ரூபா செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் பர்சனாக இருந்தால் ஒரு 300-400 ரூபா. ஸோ ஒரு ஃபேமிலியாக போனாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 600-700 ரூபா செலவாகும். அப்படின்னு இருக்கிறதுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து இப்போ ஃபோனில் டவுன்லோட் பண்ணிட்டு அங்கே டிவியில் வந்து இப்போ தான் நெட் மிரரிங் ஆர் சம்திங் வந்து ஷேர் பண்ணி இங்கே பார்க்க முடியுதுன்றப்ப கன்வீனியன்ட் நிறையா இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக வந்து தடுத்தாகணுன்றது தான் முக்கியம். ஏன்னா பைரசி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அங்கே வெஸ்டர்ன் கல்ச்சரில் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து
என்னோட படம் வந்து போய் சேர்ந்ததுக்கான மெயின் ரீசன் பைரசின்னு சொல்கிறான். அது வேறு விஷயம். இங்கே வந்து ஓடவே ஓடாத படம் அப்படின்னு இருக்கிறப்ப வந்து இங்கே படம் வந்து ஏதாச்சும் ஒன்று நல்லா இருந்தால் தான் ஓடும், பெரிய ஹீரோ இருந்தால் தான் அவங்க போய் வந்து தேட்டரில் பார்க்குறாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப வந்து சின்ன சின்ன படங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து இதில் போட்டுட்டிங்க அப்படின்னா அவனால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியாது. இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு ப்ராஃபிட் கெய்னிங்காக இருந்த மார்க்கெட் போய் இப்போ ரொம்பவுமே வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே ஓடிடி பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றக்கிறப்ப இந்த பைரசி குட்டா பேடான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து பேட் ஃபார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஃபார் அ காமன் பீப்புள் இஸ் ஸோ கன்வீனியன்ட் டு வாட்ச் அண்ட் என்ஜாய் அப்படின்றதுனால இது வந்து தவறு தான். தவறாக இருந்தாலும் மக்கள் வந்து அதிகபட்சம் பார்ப்பது எல்லாத்தையும் பைரசியில் தான் வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து தேட்டர் போய் பார்க்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். வேண்டாண்டா, இது ஒரு அவேர்னஸ் கிடச்சதுக்கப்புறம் இதை நான் பார்த்த உடனே வந்து இப்போ திடீர்னு வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து இந்த தமிழ் ராக்கர்ஸ் சம்திங் ஒரு மீம் வந்துச்சு. வந்த உடனே ஓகே பேசுவோமே, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பைரசி அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது அவன் தான். கான்செப்ட்னு சொல்கிறேன் பாருங்கள், அதை நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல, ஒரு தப்பான விஷயம் தான். பட் இருந்தாலும் அதை வந்து இந்த பைரசி அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தமிழ்நாட்டில் அவன் தான் அப்படின்றத வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் இது ஒரு ஒப்பீனியன், என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இது தப்பானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து தப்பு தான். ஸோ எல்லா விஷயத்தையும் பைரசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து படம் எடுக்கிறவன் பிச்சை தான் எடுக்கணுன்றதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதேமாதிரி ரேண்டம் கான்டென்ட்ஸ் என்னோட சேனலில் இருக்கும், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.